நாங்கள் பாண்டிச்சேரி நெடுங்கி வீதி கொசப்பாளையத்தில் 209 நம்பர் வீட்டிலேருந்து பேசுகிறேன் சார். தண்ணி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு டைம் வந்து ஒரு பூச்சி இருந்தது. சாதாரண அந்த பூச்சி தான் சொல்லி கல்லுகளை விட்டாச்சு அதை. அப்புறம் நேற்று நைட்டு கொண்டாந்து போட்ட பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு கருவாமூச்சி இருக்குது இதில். அதை பார்த்துட்டு உடனே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். நான் கருவாமூச்சி இருக்க உள்ளாராகிறது அப்படி பேக்கிங் சீலோடு இருக்குது. அதான் சார் எங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறைய இருக்குது சார். என் பேர பிள்ளைங்க இருக்குது, என் பிள்ளைங்க இருக்காங்க. குடும்பம் பெரிய ஃபேமிலி சார். இது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் விழுப்புரத்தில் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆஞ்சியோ பண்ணேன். எனக்கு ஆஞ்சியோ பண்ணிட்டு வந்து அப்போ நான் வந்து இது மாதிரி வாட்டர் தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். நிறைய ஆன்லைன் வாட்டர் குடிக்க தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்ட் இருக்குது. குடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. குடிக்க தண்ணி வரல இல்லை. அதில் வந்து ஒரு ஃபில்டர்லாம் போட்டு அதுவும் சரி வரல ஒன்றும். அப்புறம் அந்த பாட்டில் வாட்டர் வாங்கி குடிக்கும். நான் இதை வாங்கி குடிக்கிறது. இது என்ன ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் உள்ளதா அப்படின்னாக்கா அது எப்படி தான் ஃபுட் சேல் யாராவது பார்க்குறாங்களா என்னன்றது நீங்கள் கேட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவங்க கேட்டால் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து என்ன சார் பண்ணுறதுன்னா நம்பி தான் பாட்டில் தண்ணி வாங்குறோம். அதே மாதிரி தான் என்ன செஞ்சுருக்காங்க. ஹலோ சார், நாங்கள் வீட்டில் வந்து இப்போ ஆல்ரெடி ஆரோ போட்டிருக்கோம். அந்த ஆரோ வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்குள்ளே ஃபில்டர் அடைச்சி ஜாம் ஆகிடுது. அதில் வேண்டி அது அந்த தண்ணி ஆரோ வாட்டர் குடிக்க அளவுக்கு இல்லை. அதனால வேண்டி தான் நாங்கள் வந்து பாட்டில் வாட்டர் ஒரு 30 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்குறாங்க. வாங்கினா இந்த காசு கொடுத்து வாங்கி அந்த புண்ணியமில்ல இருக்கு பாருங்க. இது போல வந்து நதியில் கொண்டு போட்டால் 30 ரூபா வராங்க ஒரு பாட்டுக்கு. கீழே இருந்தால் 30 ரூபா வராங்க. ஆனால் அந்த போட்டு தண்ணி போல மோசமாக என்ன சார் செய்யப்படுறாங்க. மெயின் வாட்டரே போல இருக்கு, இந்த கேன் வாட்டரே போல இருந்தாக்கா என்னதான் பண்றது. சுத்தமாக உடம்பே லாஸ்ட் மந்த் தான் ஆஞ்சியோ பண்ணி ரெண்டு போல ரெண்டாவது பாட்டில் வந்து மாற்ற மாட்டாங்க பாருங்க. பாட்டில் மிஞ்சி போனாங்க 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு பழைய பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. மிஞ்சி போனால் 3 மாதம் 4 மாதம் ஒரு போல பாட்டில் மாற்றணும். அந்த வேலையே கிடையாது. ஒரு பாட்டில் கொண்டா போடுறாங்க பாருங்க, அவ்வளோ மோசமாக அந்த பாட்டில் உடஞ்சி போயிருக்கு. அதில் வாட்டர் கொண்டா போடுறாங்க. பாட்டில் என்ன கண்டிஷன் பாருங்க. பாட்டில் எவ்வளோ பழசாக இருக்கு. இந்த பாட்டில் மாற்றணுன்ற இல்லை, அப்படியே கொண்டா போட்டு போகிறாங்க. இது காசாயிரம் 30 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. பாட்டில் க்ளீன் பண்ணுறாங்களா நினைச்சு இல்லை போல. ரெண்டாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சி கிடைஞ்சி லீக் ஆகிட்டு இருக்கு பாட்டில் வேறு. அப்படியே ஒட்டி தேப்பிச்சு ஒட்டி கொண்டாந்து போட்டு போயிடுறாங்க பாட்டில். இந்த மாதிரி பாட்டில் பழைய பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுலேயே கொஞ்சம் நீங்கள் கண்டிஷனாக சொல்லணும். 6 மாதம் ஆனால் கூட ஒரு பாட்டில் புதுசாக மாற்றணும். அந்த வேலையே கிடையாது என்கிட்ட. பழைய பாட்டில் மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு போட்டுருந்தா என்ன வருது. அந்த பாட்டில் எத்தனை முறை ப்ளீச் போட்டு கழுவுவாங்களா என்னன்னு தெரியல போல. ஹெல்மெட் கேட்டுங்கப்பா.